இந்த மாதிரி கழுத்துல கருப்பு இருக்கு அப்படின்னா ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, நெட்ல அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 5 நோய் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி கழுத்துல கருப்பு 5 எண்ணம் கண்டிப்பாக வரும்னா கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஒன்று வந்து சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று ஃபேட்டி லிவர், கடைசி உள்ளது ரொம்ப ஆபத்தானது பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை கூட எல்லாம் ஒன்று தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறிப்பாக இந்த கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். பார்த்தீங்களா? அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நெட்டில் டைப் பண்ணுங்க, டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்கலேன்னு வைங்களேன், முதல்ல 1 மாத்திரை, அப்புறம் 2 மாத்திரை, அப்புறம் 10 மாத்திரை ஆகும். 10 மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினுமே நம்ம போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கும். அவ்வளோ டேஞ்சர். எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். மறந்துடாதுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதே மாதிரி இந்த அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் OES அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? ஸ்டே டியூன்.